அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுப்புதலை குறித்து படிக்க வேண்டும். நிறைய புத்தகங்கள் நான் படித்ததில்லை. நான் படித்த மிகச் சிறப்பான ஒரு எழுப்புதல் புத்தகம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ், தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார், மேல் வீட்டார் எல்லாம் நிரப்பப்பட்டார்கள். நான் சொல்லுகிறேன், எழுப்புதலுக்கு பெரிய ஆரவாரமான எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சின்ன பொரிய போல கிளம்பி பெரிய காட்டை பத்த வைக்கிற அளவுக்கு பரவ வச்சிருவாங்க. அன்னைக்கு அலங்கார வாசல்ல ஒரு சப்பானி கிடக்கிறான். அவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். எப்படி? பெருசா இல்ல, மேடை போட்டு இந்த மாதிரி மைக் பிடிச்சு மணிக்கணக்காலாம் இல்ல. அவன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். பேதுரு சொல்றான், யோவான் பேதுரு அவனை பார்த்து, நீ கேட்கிற பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்ல, ஆனால் என்னிடத்துல உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்ன தர போறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இவன் சொல்றான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. கைபிடிச்சு தூக்கி விட்ட. கை தட்டி ஜீசஸ், சத்தமா சொல்லுங்க அந்த நாமத்தை. ஜீசஸ், சத்தமா ஜீசஸ், ஜீசஸ். இது பிரசங்க நேரம்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த நேரத்தில் உங்கள் கரடுகள் கால்களும் பலனடைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சரீரத்திலே கர்த்தர் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார். கைதட்டி தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். இவங்க பிடிச்சு தூக்கி விட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்து அவன் குதித்து எங்கும் ஓடி திரிதா. ஆமென் சொல்லுங்களேன். உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் பேதுரு யோவான்ட்ட போய் நிக்கிறாங்க. யோ, என்னையா பண்ண? அவன் இப்படி குதிக்கிறான், இப்படி ஓடுறான். 12ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? வாட் a word. ஒரு சப்பானி நடந்தா, அதுவும் நான் சொல்லி நடந்தா, இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. என் சுய சக்தியினாலாவது என் சுய பக்தியினாலாவது நாங்கள் இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படி எங்களை பார்க்கிறது என்ன? எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன சொல்லி அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். கைகளை தட்டி ஜீசஸ் சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ், ஏசையான்னு சத்தமா ஏசையா. எப்படி மகிமைப்படுத்தினார்? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்ன? பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லைன்னு சொன்ன. சரி, அப்புறம் என்ன சொன்ன? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னேன்ல. அந்த நாமத்தை சொன்னதுனால அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பரலோகம் வல்லமையை இறக்கி அவனை குணமாக்கினது. கைதட்டி ஜீசஸ் சொல்லுங்க. கைதட்டி ஜீசஸ், நல்ல பலமா கைதட்டி. ஏசையா, இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும் சொல்ல. நீங்க பாடுவீங்களா சத்தமா? இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் என்றும் எனது சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும் சொல்ல. ஏசையா, 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 ஏசையா. இன்னொரு விசை. ஏசையா, 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 ஏசை. பாருங்க, அந்த நாமத்தை சொன்னனால அற்புதம் நடந்துச்சு. நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நீங்க அந்த நாமத்தை சொல்லி உங்க சொந்த பந்தங்களுக்கு ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த நாமத்திலே அவர்களை துன்பப்படுத்தின பிசாசை துரத்துவீர்கள். அந்த நாமத்திலே சுகத்தை கொடுப்பீர்கள். அந்த நாமத்திலே விடுதலையை கூறுவீர்கள். அந்த நாமத்தை மகிமைப்படுத்த பரலோகம் அங்கே வல்லமையை அனுப்பும். கைதட்டி தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சுவிசேஷம் என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. இயேசுதான் சுவிசேஷம். என்ன? இயேசுதான் சுவிசேஷம்.
சுவிசேஷம் என்ன? இயேசுதான் சுவிசேஷம். என்ன நற்காரியம் சொல்ல போகிறீர்கள்? இயேசுதான். உங்களை காப்பாற்ற ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 4:12 வானத்திற்கு கீழ் மனிதர்களுக்கு இடையே நம்மை காப்பாற்றும்படி ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை அல்லாமல் வேற நாமமே உங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லைன்றாங்க. அப்போஸ்தலர் 4 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நான் இந்த தமிழ்ல சொல்றேன் கவனிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவன் சொல்லுவாங்களா, அந்த டாக்டர் இல்லைன்னா வேற யாரும் இதை செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அந்த வக்கீல்கிட்ட போங்க, அவர் தான் பெரிய வக்கீல். அவராலே அன்றி வேறு ஒரு, நான் சொல்றேன் எல்லா டாக்டருக்கும், எல்லா வக்கீலுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேறு பெற்றிருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக ஒரு நாமம் இருக்கும் என்றால் கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். சத்தமா ஜீசஸ், சத்தமா ஜீசஸ். கோல்ட சொல்றாங்க. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்திற்கு கீழே. எத்தனை பேர் வானத்துக்கு மேல இருக்கீங்க? எல்லாம் வானத்துக்கு கீழே இல்ல, சிலரை பார்த்தா அப்படி தெரிஞ்சிச்சு. வானத்திற்கு கீழ் மனிதர்களுக்கு இடையே நம்மை காப்பாற்ற இந்த நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறது? இயேசுவின் நாமம். இந்த ஒரு சொத்து கைமா சிலர் சொத்து விற்கிறதுக்கு பவர் எழுதி கொடுப்பாங்க. பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரம் பவர் எழுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டுறீங்களா இல்லையா? உங்களுக்குள்ள சொத்தெல்லாம் தெரியவே தெரியாத போல. தெரியுமா இல்லையாமா? பவர். இன்னைக்கு பிசாசை துரத்துகிற பவர், வியாதியிலிருந்து சுகமாக்குகிற பவர் அந்த நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு. கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். என்ன பிரச்சனையால இருந்தாலும் அதுல இருந்து காப்பாற்று இந்த நாமம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த நாமத்துல அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த புறஜாதி மக்கள் இடத்துல என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 43வது வசனத்துல, ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். எப்படி சொல்றாரு பாருங்க. நீ பாவம் மன்னிக்கப்படணும்னா இந்த ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, வெள்ளாட்டுக்கடா கொண்டு வா, இளங்காலை கொண்டு வா என்ற காலம் மாறி பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? திரும்பி வாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன், எந்த பின்னணி, எங்கிருந்து வந்தான், எந்த ஊர்ல இருந்து வந்தான், என்னென்ன எந்த கணக்கு இல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆமென் சத்தமா. அவரை விசுவாசிக்கிறவன் என்னன்னு விசுவாசிக்கணும்? என் மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், என்னை வாழ வைக்கும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். இதை விசுவாசிக்க வேண்டும். என் இடத்திலே இயேசு சிலுவையிலே தொங்கினார். என் பாவங்களை இயேசு சரீரத்திலே சுமந்து என் பாவத்தின் தண்டனையை அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் என்னங்க தண்டனை, அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? பக்கத்துல தட்டி கேளுங்க, பக்கத்துல அந்த அம்மாட்ட தட்டி கேளுங்க. ஏமா அந்த அம்மா வானத்துக்கு மேல் இருக்கிறது, தட்டி கேளுங்க. ஏமா அவர் என்ன பாவம் பண்ணாரு? நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். ஆனால் அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார், அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அன்று அவர் மேல் வந்தது. கை தட்டி அந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். கை பலமாய் தட்டி ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க.
பேதுரு சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி. எப்படி பாவ மன்னிப்பை பெறுவான்? அவரை விசுவாசிக்கிறவனோ அவருடைய எதனாலே 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 எதனால கேட்கிற ஸ்தோத்திர ஏசப்பாங்கிறாங்க தான். எதனாலே பாவ மன்னிப்பு? எதனாலே பாவ மன்னிப்பு? எதனாலே பாவ மன்னிப்பு? நீங்க போறீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒருத்தங்க மரண படுக்கையில் இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க பாவ மன்னிப்பு சொல்ல விரும்புறீங்க. பாவ மன்னிப்பு எப்படி பெற முடியும்? வாயா வாயா, நீ என் கூட சபைக்கு வா, அப்பதான் பாவ மன்னிப்பு. அப்படியா சொல்றது? கற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் சுவிசேஷம். எது சுவிசேஷம்? அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பு. இயேசுன்ற நாமத்திலே உனக்கு பாவ மன்னிப்பு. இயேசுன்ற நாமத்திலே உனக்கு பாவ மன்னிப்பு. கைதட்டி சொல்லுங்க, இயேசுன்ற நாமத்திலே பாவ மன்னிப்பு. அப்படித்தான் எழுதியிருக்கு. வாசிப்போம், ஸ்கிரீன்ல போடுங்க. அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. அந்த நாமத்துல தான் பாவ மன்னிப்பு. அந்த நாமத்துல பாவ மன்னிப்பு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடையில எப்படி சுவிசேஷம் சொல்லுவீங்க? உன் பாவம் மன்னிக்கப்படணும். இயேசுவின் நாமத்துல உன் பாவ மன்னிப்பு. நீ விசுவாசிக்கிறியா? உனக்காக அவரு. ஏன்னா அந்த பாவத்தின் தண்டனைகள் தான், பாவத்தின் சம்பளம். அந்த பாவம் தான் அவ்வளவு பாடுபடுத்துது. தரித்திரத்தையும் சாபத்தையும் வியாதியையும் கொண்டு வந்து பாடுபடுத்தது. ஆனால் அந்த பாவத்தை அவர் தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். யாருக்காக? சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. சொல்லுங்கள், எங்களது காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. இந்த தழும்புகளால் சுகமானோ. உங்க தழும்புகளால். பாவ மன்னிப்ப அவரை விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் நாமத்திலே சொல்லலாம். நீ விசுவாசியா? உன் பாவத்தை அவர் சுமந்துட்டாரு. நீ வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாபத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்துக்கு உனக்கு வாசலை திறக்கத்தான் அவருடைய மாம்ச திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தா. கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். பரலோக வாசலை அவர் திறந்து கொடுத்துட்டார். எப்படி? அவர் மாம்ச திரையின் வழியா ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கி அவருடைய இரத்தத்தினாலே அதில் பிரவேசிக்க தைரியம் உண்டாக்கி விட்டார். அதனாலதான் நம்ம இயேசு இயேசுன்னு அவருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மகிமைக்கும் அவர்தான் காரணம், எல்லா துதிக்கும் அவர்தான் பாத்திர. ஹல்லேலூயா. கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். எழுப்புதல் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது. அப்படித்தானே? அப்படித்தானே? பின்மாறி ஊற்றப்படுகிறது. எழுப்புதல் ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிறது. ஆமாதானே? இந்த 43 பேதுரு இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளால். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள், 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில்
வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கைகளை தட்டி, கை நல்ல பலமாய் தட்டி, தேங்க்யூ ஜீசஸ். இயேசு பிரசங்கிக்கப்பட்டால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். இயேசு நாமத்தை நீங்கள் சொல்லி பிரசங்கிக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலையை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பாரம்பரியத்திலிருந்து, அந்த அந்நிய நுகத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படணுமா, பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஆனால் அதற்கு இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு. கோடாரிய வேர்ல போட்டுருவீங்க. எங்கே போட்டுருவீங்க? தரித்திரத்தை தனியா வெட்ட திரும்ப அது முளைக்கும். வியாதி தனியா வெட்ட திரும்ப வியாதி முளைக்கும். சாபத்தை தனியா வெட்ட திரும்ப அந்த கிளை ஒண்ணு மாத்தி ஒண்ணு கிளை. ஆனால் கோடாரியானது வேரிலே போறப்பட வேண்டாம். எப்படி போடுறது? இயேசு அவருடைய நாமத்திலே பாவமே மன்னிக்கப்பட்டு இயேசுவை நீ விசுவாசித்தால் அந்த பாவத்திலிருந்து உனக்கு விமோச்சன. கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ். அதனாலதான் பவுல் கொரிந்து சபைக்கு பேசும்போது இப்படி சொல்லுகிறார், do not be deceived by the simplicity in Christ. சுவிசேஷம் ரொம்ப சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல். அவன் சொல்லுங்களேன், 38 வருஷம் அவன் அங்கே கிடக்கிறான் பெத்தஸ்தா பக்கத்துல. 38 நிமிஷம் கூட அவர் ஜெபம் பண்ணல. 3 வார்த்தை. உன் படுக்கை எடுத்துட்டு, நானா இருந்தா யோசிச்சிருப்பேன், என்ன ஆண்டவரே எவ்வளவு வருஷமா இங்க இருக்க, ஒரு மரியாதைக்காவது நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஜெபத்தை பண்ணி. நோ, இட் இஸ் வெரி சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல். சுவிசேஷத்தை அற்பமாக நினைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசுவை பிரசங்கிக்க, இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் பலமா கைதட்டி சொல்லுங்க ஜீசஸ். யோவான் 1:12 சொல்லுகிறது. யோவான் 1:12 வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். லீகல் ரைட். என்ன ரைட்? லீகல் ரைட். அதிகாரம் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உறவு கொடுத்துட்டாரு, சும்மா பேரு கொடுத்துட்டாரு, அனுபவம் இல்ல. அதிகாரப்பூர்வமாய் அவருடைய நாமத்தை நம்புகிற எல்லாருக்கும் பிள்ளென்ற அதிகாரப்பூர்வமான உறவை கொடுத்து விட்டார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பலமா கைதட்டி தேங்க்யூ. அதிகாரப்பூர்வ லீகல் ரைட். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த அழைப்பு உங்கள் மேல இருக்கிறது. இந்த நற்செய்தி எதுதான் நற்செய்தி? இயேசுதான் நற்செய்தி. எது சுவிசேஷம்? இயேசுதான் சுவிசேஷம். அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு, அவருடைய நாமத்தில் பிள்ளை என்ற அதிகாரம். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தில் அந்த அப்போஸ்தலர் 3:16 வசனம். எனக்கு யோவான் 3:16 மாதிரி அப்போஸ்தலர் 3:16 ரொம்ப பிடிக்கும். ஜான் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. என்ன பண்ணினதா? நான் சொல்றேன், உங்க கை கால, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய மூளையை, உங்களுடைய சிந்தனையை பலப்படுத்துகிற ஆற்றல் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. ஒரு 10 முறையாவது கைதட்டி ஜீசஸ் 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 சொல்லுங்க. சொல்லுங்க அந்த நாமத்தை. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வாயில சொல்லுங்க அந்த நாமத்தை. ஏசையான்னு சத்தமா, ஏசையா 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 ஏசையா. இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல ஏசையா 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 ஏசையா. இன்னொரு விஷயம், ஏசையா. பலப்படுத்துவோம். அவனை பல
அந்த சப்பானியை. அவராலே வரும் விசுவாசம் உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்படிதான் வசனம் முடியுது. 3:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்ன சுகத்தை? என்ன சுகம்? இத மறந்துடாதீங்க. என்ன சுகம்? நான் ஒரு டாக்டர், நான் சொல்லுகிறேன், மருத்துவம் தர முடியாத சர்வாங்க சுகத்தை இயேசுவின் நாமம் தர முடியும். மருத்துவம் எஃபெக்டா சுகம் கொடுக்கும், சில நேரங்களில் சைடு எஃபெக்டா வேற எதையாவது கொடுத்துரும். ஆமென். ஆனால் இதுல எஃபெக்ட் சர்வாங்க சுகம், சைடு எஃபெக்ட் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. பலமா கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். உங்க முகத்துல சிரிப்பே இல்லையா? எத்தனை பேர் சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க? நற்செய்தியை கேட்டா சந்தோஷம் உண்டாகணுமே. அவன் சர்வாங்க சுகமா. என்ன சுகம்? வியாதியோட இருக்கீங்களா? பலவீனத்தோட வந்து இருக்கிறீங்களா? உங்களை பலப்படுத்த உங்களுக்கு சர்வாங்க சுகம் கொடுக்க ஒரு மருந்து இருக்கிறது. அதுதான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை வாய் நிறைய ஜீசஸ் 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 நீங்க சொல்ல 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 பலன் உண்டாகும், சர்வாங்க சுகம் உண்டாகும். தலைக்கு மேல கைதட்டி ஜீசஸ் 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 ஜீசஸ். அவங்களுக்கு இருந்த ஒரு த்ரெட், அந்த நாட்கள் அவர்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணாதன்னு பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. வாசிங்க 4:17. 4:17. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இந்த பிறவி சப்பானி நடந்துட்டான், வெளியரங்கமான ஒரு அடையாளம் ஆயிருச்சு. ஆகையால் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. எதை குறித்து பேசக்கூடாது? இந்த நாமத்தை, இயேசுன்ற நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயம்புறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 18 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, அவங்களுக்கு இருந்த பிரச்சனைய. எதை பிரசங்கம் பண்ணக்கூடாது? எதை பிரசங்கம் பண்ணக்கூடாது? ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாது? அந்த நாமத்தை பிரசங்கம் பண்ண பிசாசுடைய எல்லா திட்டங்களும் சர்வநாசமா போயிடும். அவன் வியாதியை கொடுக்க நினைச்ச திட்டம், தரித்திரத்தை கொடுக்க நினைச்ச திட்டம், சாபத்தை கொண்டு வர நினைச்ச திட்டம், பாதாளத்துக்கு கொண்டு போகிற திட்டம், எல்லா திட்டத்தையும் குலைக்க ஒரு அதிகாரம் உள்ள நாமம் இருக்கும் என்றால் கைதட்டி சொல்லுங்க இயேசு. நல்ல பலமா கைதட்டி சொல்லுங்க, பலமா கைதட்டி அந்த நாமத்தை சொல்லுங்கள். சொல்லுங்க அந்த நாமத்தை சொல்லுங்க, சொல்லுங்க அந்த நாமத்தை. That was their threat. இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. என்ன பயமுறுத்தினார்கள்? இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. இந்த நாமத்தை சொன்னா பாவம் மன்னிப்பாயிரும், அன்பு குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த நாமத்தை குறித்து சொன்னா வியாதி போயிடும். இந்த நாமத்தை குறித்து சொன்னா பிள்ளையா மாறிடுவாங்க. அதனால நீ வேற எதனாலும் பேசு. எதை பேசக்கூடாது? ஆனால் நாம் எதை பேச போகிறோம்? கைதட்டி சொல்லுங்க, எதை பேச போகிறீர்கள்? நல்ல பலமா கைதட்டி சொல்லுங்க, எதை பேச போகிறீர்கள்? கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஜெபிக்கிறார்கள், ஒரு ஜெபம். இந்த மிரட்டலுக்கு அப்புறம் ஒரு ஜெபம் நடக்கு. எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். 4:30 அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே போச்சு பிரேயர். 8 ஆசிரியர் அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். மேக்னெட்டே இந்த நாமம் தான். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி
அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். என்ன நடந்தது? அடுத்த வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமா, நீங்க இயேசுன்ற நாமத்தை வாயை திறந்தாலே அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். நல்ல பலமாய் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பலமாய் கைதட்டி அந்த நாமத்தை சொல்லுங்க, ஏசையான்னு. என்ன ஜெபம் பண்ணினார்கள்? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி உம்முடைய கரம் நீட்டப்பட்டு உம்முடைய ஊழியக்காரர் தைரியமாய் உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொன்னார்கள். அந்த இடம் அசைந்தது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? சொல்லுங்க, என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? கை உயர்த்தி சொல்லுங்க, ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஏசையான்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஏசையா. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஏசையா. ஏங்க இந்த நாமத்துல பாவ மன்னிப்பு, இந்த நாமத்துல வியாதியிலிருந்து சுகம், இந்த நாமத்துல பிசாசு ஓடுறான், இந்த நாமத்துல? ஏன்னா இவர்தான் நமக்காக பரிகாரமான பரிகார பலி. பிலிப்பியர் 2 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாயிருந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார். கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். ஜீசஸ். இது 100வது ஜெபம். எத்தனையாவது ஜெபம்? இந்த 100வது ஜெபத்திலே இயேசுதான் நற்செய்தி என்று அறிவிக்கப்படுகிறது என்றால் எழுப்புதல் பின்மாறி பரிசுத்த ஆவியானவர் மலை ஊற்றப்பட போகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். சத்தமா ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை ஏன் உயர்த்தணும்னா அவர்தான் இந்த பெரிய கிரயத்தை செலுத்தினார். மனுக்குலத்தை காப்பாற்ற, பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்க அவர்தாமே. நான் போறேன், என்னை குறித்து புஸ்தக சுருள் எழுதியிருக்கிறது. அவருடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமக்க நாம் போறேன்னு வந்தாரு. எனவே பிதா எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து, நான் சொல்லுகிறேன், இந்த நாமத்தை சொல்ல போறேன்னு யாரு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் அர்ப்பணித்தாலும் உங்களை பரலோகம் பேக்கப் பண்ணும். நீங்க இயேசுன்ற நாமத்தை சொல்லுகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், சிறையிருப்புகள் மாறும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், பரலோக பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். நல்ல பலமா கைதட்டி ஜீசஸ், ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ். The Father is in the business of honoring his son Jesus. பரலோக பிதா இப்போ ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்காரு. என்ன பிசினஸ்னா, என் பிள்ளை இயேசுவின் பேரை நான் மகிமைப்படுத்த போறேன். இப்ப யார் யாரெல்லாம் அவர் கூட பார்ட்னர் பண்ணி நானும் இயேசுவை மகிமைப்படுத்த போறேன்னு இறங்குறாங்களோ அவ்வளவு பேர் செய்யற பிரயாசத்துல கர்த்தருடைய கரத்தை பார்ப்பார்கள். அவ்வளவு பேர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புத அடையாளங்களை பார்ப்பார்கள். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். நற்செய்தி என்ன சொல்லுங்க? நற்செய்தி என்ன? இயேசுதான் நற்செய்தி. அவர் நம்முடைய பாவங்களை பரிகரித்ததுதான் நற்செய்தி. அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பு, அவருடைய நாமத்திலே பிள்ளை என்ற அதிகாரம், அவருடைய நாமத்திலே பிசாசை துரத்த முடியும், அவருடைய நாமத்திலே பலனும் சர்வாங்க சுகமும் உண்டு.
யோவான் 14:14 சொல்லுகிறார், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அதை செய்வார். அந்த நாமம் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சிம்சோனுடைய தலை முடி சிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 22வது வசனம் சொல்லுகிறது, மீண்டும் அவன் தலையிலே முடி முளைத்தது. என்ன அர்த்தம்? மீண்டும் பலம் துளிர்த்தது. இந்த நாமத்தை சொல்ல போறேன்னு சொல்லுவீங்கன்னா மீண்டும் உங்களுக்குள்ள பலம் துளிர்க்க போகிறது. சபையில பலம் துளிர்க்க நல்ல பலமா கைதட்டி ஜீசஸ். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அர்ப்பணிக்க? இந்த 100வது ஜபத்துல நான் என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன். இந்த நாமத்தை சுமக்கும் பாத்திரம். பவுலை குறித்து அனனியாவினிடத்துல கர்த்தர் சொன்னார், a chosen vessel of mine to bear my name, to carry my name. என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்க ஒவ்வொரு மேலையும் அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாமம் தெரியுமா? என்ன நாமம்? என்ன நாமம்? நீங்க சாதாரண மல்லிகை கடைக்காரர்கிட்ட இயேசுவை சொல்லுவீங்க, அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். சாதாரணமா நீங்க வியாதியஸ்தர்களுக்கு இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிப்பீங்க, அவங்க எழும்புவாங்க. நான் பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில. நான் படிக்கிற காலத்துல ஒரு குடும்பத்துக்கு போய் வற்புறுத்தி, எனக்கு அன்னைக்கு சொல்லன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. என் நண்பன் ஒரு என்னை கூட்டு போய் வா சொல்லுன்னா, என்னை விடுறா நான் போறேன்னு. இல்லை பரவாயில்ல வா, நீ கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டா அது இருந்துட்டு போனேன். அவங்ககிட்ட சொன்னேன். வேற பின்னணியில் உள்ளவர்கள். ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பிற்பாடு அவர்களை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், நான் கோயம்புத்தூர்ல இந்த சபைக்கு போறேன். சபைக்கு போறீங்களா? அப்போ உங்க வீட்டில் உள்ள விக்கிரகங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டான். நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டான். எப்படி நடந்தது? சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலம். இது மனித பலம் அல்ல, இது மனித பலம் அல்ல, இது தேவ பலமாக இருக்கிறது. கைகளை தட்டி சொல்லுங்க, ஏசையா. நம்ம போட்டு போராடி மண்டையெல்லாம் கழுவ தேவையில்லை. சாதாரணமா ஏசையா 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 சொல்லுங்க. ஏசையா 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 ஏசை. இயேசுவின் நாமம், இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். அதை சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். நான் சொல்றேன், நீங்க சொல்ல சொல்ல உங்க கண்ணு ஆச்சரியப்பட போது. இதுல நான் சொல்லியா நடந்துச்சு? என் வாயில நான் சொல்லியா இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க? நான் சொல்லியா இவங்களுக்கு விடுதலை சுகம் வந்தாச்சு? நான் சொல்லுகிறேன், நீங்க சொன்னதை சொன்னீங்க. இயேசுன்ற நாமத்தை சொல்லிட்டீங்க. அந்த நாமத்தை பரலோகம் கனப்படுத்த விரும்புகிறது. கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.